எலக்ட்ரிக் காருக்கு சார்ஜிங் டைம் ஒரு பிரச்சனை, பெட்ரோல் டீசல் காருக்கு பொல்யூஷன் ஒரு பிரச்சனை. அப்படின்னா ஃபாஸ்டா ஃபியூல் போட்டு பொல்யூஷன் இல்லாம ஓடுற கார் சாத்தியமா? அதுக்கு ஆன்சர் தான் ஹைட்ரஜன் ஃபியூல் செல் டெக்னாலஜி. ஹைட்ரஜன் ஃபியூல் செல் எப்படி வேலை செய்யுது தெரியுமா? ஒரு சைடுல ஹைட்ரஜன் கேஸ், இன்னொரு சைடுல ஏர்ல இருக்க ஆக்சிஜன், ரெண்டுமே ஃபியூல் செல்லுக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும்போது நேரடியா மின்சாரம் உருவாகுது. அந்த மின்சாரம் தான் கார்ல இருக்க எலக்ட்ரிக் மோட்டர் ரன் பண்ண வைக்குது. இதுல ஃபயர் இல்ல, இன்ஜின் பர்னிங் இல்ல, அதனால ஸ்மோக்கும் இல்ல. இந்த ஐடியா ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. 1839 சர் வில்லியம் குரோவ்ங்கிறவர் இந்த ஹைட்ரஜன் ஃபியூல் செல் டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டார். அதன் பிறகு பல டிகேட்ஸ் ரிசர்ச் நடந்தது. 1960s நாசா ஸ்பேஸ் டிராவலுக்கு ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லை யூஸ் பண்ணாங்க. ஏன்னா இது கிளீன், சைலண்ட், ரிலையபிள் பவர். இந்த டெக்னாலஜியை பெரிய லெவல்ல ரோட்ல கொண்டு வந்தது நம்ம டொயோட்டா. 1990s பெரிய லெவல்ல ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட பெஸ்ட் ரிசல்ட் தான் டொயோட்டா மிராய். இந்த மிராயில ஃபியூல் போடுறது பெட்ரோல் கார் மாதிரி 3 to 5 minutes தான். ஒரு ஃபுல் டேங்குக்கு 600+ கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும். நோ CO2, நோ பொல்யூஷன், எக்ஸாஸ்ட்ல வர்றது ஒன்லி வாட்டர் தான். இதனால தான் ஹைட்ரஜன் ஃபியூச்சர் ஃபியூல்னு டொயோட்டா ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. ப்ரொடக்ஷன் காஸ்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சேலஞ்சஸ் இருந்தாலும் இந்த ஹைட்ரஜன் ஃபியூல் செல் ஃபியூச்சர் மொபிலிட்டியில ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். டெக்னாலஜி புரிஞ்சா ஃபியூச்சர் கிளியரா தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் தட்டி விட்டு டொயோட்டான்னு கமெண்ட் பண்ணுங்க.